நம்மளோட தளபதி மேலே அடுத்த அவதூறை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். போன வாரம் முழுவதுமே பிஜேபி கூட தாவேகா கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று தளபதி இந்த அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்டிஏ கூட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பொய், 234 தொகுதிகளையும் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தளபதி தாவேகா சார்பாக நடந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ கடந்த ஒரு வாரமாக இந்த மீடியாக்கள் பரப்பின வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்து இவர் மேலே என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்னு யோசித்த எதிர்க்கட்சிகள் காரூர் துயர சம்பவத்தை மறுபடி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தளபதியை அழிக்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் காரூர் கூட்டத்தை ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்திருக்காரு, அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின கேமராலாம் பாருங்கள், அந்த கேமராக்கள் எல்லாமே திரைப்படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள். ஸோ விஜய் உண்மையாலுமே ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கை காரூரில் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட இருந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவர் அழிச்சிட்டாரு. இருந்தாலும் சிபிஐ அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எப்படியெல்லாம் அவதூறை பரப்ப முடியுமோ அந்த மாதிரியான ஒரு வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக மரியதாஸ் மற்றும் சவுக்கு சங்கர் இவங்க 2 பேருமே தான் இந்த வதந்தியை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. மரியதாஸ் முழுக்க முழுக்க RSS மற்றும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அதுக்கேற்ற மாதிரி சவுக்கு சங்கர் எடப்பாடியோட ஆதரவாளர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க கூட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இப்படியான அவதூறை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா திரைப்படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை காரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு விஜய் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். ஏன்னா தளபதி முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை திருச்சியில் நடத்தினார். ஸோ திருச்சியிலிருந்து கரூர் வரைக்குமே அதே ஒரு கேமரா டீம் மட்டுமே தளபதி பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு ஆதாரமாக அந்த கேமரா டீம் நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் இருந்துகிட்டு இருக்குது. தெரியாதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த கேமரா டீம் இருந்தாங்களே தவிர திரைப்படங்களுக்காக அந்த கேமராவை பயன்படுத்தினாங்கன்றதெல்லாம் அப்பட்டமான பொய். முடிஞ்ச வரைக்குமே இந்த நல்ல மனுஷனை ஒழிச்சு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் விழிப்புடன் இருக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் என்ன அவதூறு பரப்புவாங்க அப்படின்னு தெரியல. நல்லது செய்யணும் அப்படின்னு யோசிச்சாவே இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வரணும் போல். இந்த நியூஸை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தளபதியோட எல்லா அப்டேட்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.